மலர் வேணும் போனேன்னு வச்சுக்கா அந்த கிருபாரு அந்த பூ என்ன பூமானா நீங்க சொல்லணும். சரி எடுமானா எடுக்கணும், காட்டுமானா காட்டணும். என்ன பூ அது என்ன பூன்னு காட்டணும் அவன்கிட்ட. அப்படியா? என்ன மலர்னு சொல்லணும். முக்கியமா இந்த மகாராணி மங்களா ரெண்டு பேரும் ஆத்தங்காரில அழுத்து வச்சு குளிப்பீங்க. துணியோட குளிக்க மாட்டோம், நகையெல்லாம் அழுத்து வச்சு குளிப்பீங்க. அந்த ஐயா யாருன்னா பொம்னாட்டிக்கு போனாங்கன்னு வச்சுக்க, வழியில போய் மறைச்சிட்டு யாரும் பொம்னாட்டிக்கெல்லாம் போகாதீங்க, எங்க மகாராணி அம்மா தோய் பொண்ணு குளிக்கிறாங்க அப்படியே போங்கன்னு அனுப்பிடுவேன். ஆம்பளைங்க யாருன்னா ஐயே போனா கூட வாங்க எங்க மகாராணி அம்மா தோய் பொண்ணு குளிக்கிறாங்க, சேர்த்த நேரம் பாத்துட்டு போங்க. பொம்னாட்டி வந்தாங்கன்னா புடவை நல்லா இருந்தா தூங்கிடுவாங்க, நகை போறா வாரி முந்தால மூஞ்சி கட்டிட்டு போடுவாங்க. ஆம்பளைன்னா அத கண்டாங்க அந்த மரத்து சேர்ந்துல நின்னுக்கிட்டு வாழையில போறீ காதல வர தெரியாது பாலை நடக்கத்தான் காட்டா இருந்தாலும் போனால் போகட்டும். நானும் ஒரு வாரமா ஆத்துல போனால் போகட்டும். இப்ப பாத்திர சுந்தரா இந்த மலர் மனத்தை பார்த்தா ஆமா எவ்வளவு அழகா இருக்கிறது பார்த்தனையா? மலர்களை பறித்தோம், இறைவனுக்கு பூஜையும் செய்து விட்டோம், போஜனமும் மறந்து விட்டோம். உண்மைதான். என்னடி பண்ணணும்? தாம்பூலம் மருந்த வேண்டும். தாம்பூலம் மருந்த வேணும். ஆமாமா. ஏண்டா தாம்பூலம் எப்படா பறித்து? தாம்பூலம் எப்படி பறித்துன்னு கேக்குறியா? எனக்கு தெரியும். எனக்கு விளையாட கோடி அட கட்டு குத்து, எனக்கு ஆக்க கத்து குத்து, எனக்கு நான் கத்துக்கிட்டேன், எனக்கு எல்லாம் கத்து விட்டு அந்த சுடுகாட்டு வாருங்க சுப்பிரமணியம் தானே கத்துக்கிட்டான். என்ன வந்து நாமளும் தரிப்பது எப்படின்னு தெரியாதுடா. தரிப்பது எப்படின்னு தெரியாதா? என்னடா பண்ற? டேய் தாம்பூலம் அருந்தக்கூடிய பொருள்றா, அத போய் அப்படி வெட்டுறா. ஏமா நேரா ஒரு பொட்டி கடைக்கு போய் சரி வெத்தலை கொண்டு வாங்கிக்கணும். வாங்கிட்டு அப்படியே போட்டு போறேன். ஏண்டா அதுல எம்மா ஆயிடுச்சு பச்சா சுத்தமா துடைக்கணும். அங்கெல்லாம் துவச்சு எப்படா போறது வாயில? ஐயோ லிக்விட் அங்கதான் கிளீனா பச்சுன்னு பாரு. இந்த காம்ப கிள்ளணும். சரி புளியாஞ்சரவம்மா வெத்தலை எள்ளு மூக்கு திணி பாக்கு பல்லாங்க பேச்சு சொன்னா கையை உடச்சிருவேன். கையை அப்படி காட்டு. ஏன் போய் 2500 ரூபாய் துட்டு வாங்கி போற உனக்கே ரோசம் வச்சுனா 25000 ரூபாய் கொடுத்துட்டு ஆட்டம் பாக்குறாங்க. போய் வெட்டி செருப்பு எடுத்து அடிப்பாங்க கை காட்டினா. சரிடா முத்து, நான் செய்யணும். புளியாஞ்சாரி வெத்தலை எள்ளு மூக்கு திணி பாக்கு பல்லாங்க பேச்சு சுண்ணாம்பு சரி 3 போட்டு வச்சுக்கிறேன். வாயில போட்டு கொள்ளு.
செய்ய மாட்டேன். அம்மா அம்மா சுந்தரி எதுக்கு எழுதுற? எழுதுனா தண்ணி அம்மா ஏமா தாங்க முடியாதா? மண்டாடி அடிக்காடி சரி கட்ட மாறான் நிக்கிறான் மாதிரி. போடா போடா போடா. நான் கலை கூட்டு போ கலை. அம்மா என்ன சொன்னா? ஒரு வெத்தலை பாக்கு கொடுத்தா போட்டுங்க. வாய் எழுதுனா வாயில் மேலதான் வச்சுக்கோங்க. பாவாடி இப்படி தூக்கினா நான் அந்த வேலை தான் செய்வான். மாமா பையன் என்னன்னா முன்னாடி சொன்னா போயிட்டு புளியாந்தரு அம்மா இடத்துல அதிகமா போடக்கூடாது சொல்லிட்டாமா முக்கம்மா பார்த்து சொன்னாரு சோடு சொன்னாமம்மா. அவன் அங்க சொன்னாக்கா அந்த அப்படியே சொல்றதா? மாமா பையன் அவன் சொன்னா அந்த வேலை எப்படி செய்யுமா? சரி நான் தெரியாத பிள்ளை சொல்லிட்டேன். நான் பீத்துன்னு எங்கடி தாங்களா நீங்கள் இருவரும் பக்கத்திலே இருக்க அவன் நித்திரையாகினாலே கத்தி அவசியம் போயிட்டு போது அது ஒடிச்சுன்னு வந்து கொல்லில குத்தோம். கொலையில கொலையில குத்தா அதனால பிடிக்கூடாதா? மாடிக்கு அக்காலத்துல வைடா. யார் அக்காலத்துல எடுத்து வைக்கிறேன்? அக்கல் வைடா மாடிக்கேன்னு அப்படி சொல்லு. சரியா? ஒண்ணு என்னைக்கு இல்லாத மகாராஜம்மா இன்னைக்கு நேரம் தூங்குறாங்க. ஆமாண்டா முத்து. நீ போய் கூத்து பாத. திக்குவாய் பையா கூட்டு பாபா பின் கூத்துக்கா கூத்துக்கா. ஓ மகாராணி அம்மா நீ போய் அடுத்து ஓடு பாரு அம்மா. சரி நீ கூப்பிடு பாக்கலாம். நான் கூப்பிடுமா? ஓ ஓ எங்க ஆனிமா எங்க எல்லிசிமா சிபானிமா
என்னடா ஒரு கையில கத்துற மாதிரி இருக்குது. சரி முத்து இத என்றைக்கும் இல்லாத நேரம் நம்ம கூட்டு பார்த்தோம். ஆமா. இப்படியே தூங்கிறாங்க. ஒரு பெண்ணாகப்பட்டா வீட்டுல பட்டுன்னு இருக்கும் போது ஒரு ஈயோ எருமோ மேல உட்காந்தா கூட பட்டுன்னு ஏஞ்சி மூச்சு பார்க்கணும். உண்மைதான். பொய்து வெடி வெடி இந்த மாதிரி தூங்கினா பொய்து வெடி அவங்க வீட்டுல ஒரு பணம் என்னவென்று சொல்வேனடி அம்மா. நான் ஏதுவென்று சொல்வேனடி அம்மா சுந்தரா. இந்த பாதை நான் நித்திரியாக உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அம்மா, நீங்கள் இருவரும் இந்த பாதை பக்கத்தில் இருந்தீர்களாடி அம்மா. இருந்தா
அப்படி இருந்திருந்தால் இந்த பாவிக்கு பேர்பட்ட நிலைமை நேர்ந்திருக்குமா அம்மா? என்னமோ அப்படி இந்த பாவி நான் நித்திரையாக வரைக்கும் கொண்டிருக்கும் போது அம்மா நான் ஆகாத சொற்பனம் ஒன்று கண்டேன் அம்மா. அந்த கனவின் காரணமாக என்னை 10 மாதம் பெற்றெடுத்த என் தாய் தந்தைக்கு என்ன ஆகுமோ அம்மா, என்ன நேருமோ என்று அம்மா கனவு கண்டீங்க. என் தாய் தந்தை இந்த பாவி கண்ட கிழவன் காரணமாக என்னை 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த என் தாய் தந்தைக்கு என்ன நேருமோ அம்மா, இந்த பாவியை தூக்கி வளர்த்த 40,000 கலிங்க தேச வீரருக்கு என்ன நேருமோ அம்மா. அண்ணன் தம்பி இல்லாமல் அவர்கள் என்னை தூக்கி வளர்த்தார்கள். உடன் பிறந்த அண்ணன் போல நான் அவங்களை பார்த்து கொண்டிருந்தேன். அந்த 40,000 கலிங்க தேச வீரருக்கு என்ன ஆகுமோ என்று என் அங்கம் எல்லாம் பதறதம்மா. அழ வேண்டாமா, இப்படி அழுது கொண்டிருந்தால் கண்ட கனவு தெரியாது என்று உரைக்கிறார். அப்படித்தானே? ஆமாம்மா. சுந்தரா அம்மா சொல்லுமா, நான் கண்ட கிணவு என்னவென்று சொன்னால் தான் அம்மா உனக்கு தெரியும். அம்மா சொல்லுமா, அம்மா சரி உரைத்த வாக்கு
சொல்வேன் கேளாய். என் நிசமதா படுகளத்தில் எனக்கு நிகரில்லை. அம்மா சுந்தரா, எனக்கு வசமுடன் வரும் பாரென்றே. வரும் பாரென்றே பன்மாயாய் உரைத்தது போ. இந்த திசையெல்லாம் ஆண்ட என் தந்தைக்கென்ன தீவினை வருமோ? அம்மா சுந்தரா, நான் கண்ட கிணவோ ரஜம் கதம் துரகம் பதாதிகளுடன் சைலாசேனித்துகளை கூட்டிக் கொண்டு எனக்கோ உன்னை போன்ற அறுபட்ட பெண்கள் எல்லாம் ஒன்று கூடி தாம்பலத்திலே வெள்ள சேலையும் மாலை வரிசையுடன் கொண்டு வந்து எனக்கு வெள்ளை சேலை உடுத்தி முக்காடிட்டு பிள்ளையார் கோயில் சுற்றும்படியாக கனவு கண்டேனடி அம்மா. அந்த கனவின் காரணமாக என் தாய் தந்தைக்கு என்ன நேருமோ, என்னை தூக்கி வளர்த்த 40,000 கலிங்க தேசத்து வீரர்களுக்கு என்ன நேருமோ என்று என் அங்கமெல்லாம் பதறுதடி அம்மா. இப்படியெல்லாம் இந்த பாவினன் கனவு கண்டனடி அம்மா. இந்த கனவின் காரணமாக யாருக்கு என்ன நேருமோ என்று என் அங்கமெல்லாம் பதறுதம்மா சுந்தரா. வேண்டாமா அம்மா, நீங்கள் கண்ட கணவனுடைய பலனுடைய மாமா பையாவுக்கு தெரியும். முத்து எனக்கு தெரியும். அப்படியா? ஆமாமா. என்னடா பலனது? அம்மா, அப்படி நீங்க கண்ட கனவிற்கு பலாபலம் தெரிய வேண்டும் என்றால் நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லணும். என்னடா கேள்வி? கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு? இந்த பாவி ஆகாத கனவு கண்டு புலம்பிக் கொண்டிருக்கும் நேரத்திலே கல்யாணத்தை பத்தி யாரா கேட்டாங்க? சரி, மேரேஜ் ஆயிடுச்சா? கனவிற்கும் திருமணத்திற்கு என்னடா காரணங்குதுமா? எப்படி என்றா கல்யாணமாகாத கன்னி பெண் கனவு கண்டா தாய் விட்டு சாரம், மாலையிட்ட மங்கையர் கனவு கண்டா அது மாமியா விட்டு சாரம். அதுக்காக கேட்டேன், உங்களுக்கு தாலி கட்டிக்கிறீங்களா? திருமணமாகாத கன்னி பெண்கள் கனவு கண்டா தாய் விட்டு சாரம், திருமணமான பெண்கள் கனவு கண்டா மாமியா விட்டு சாரம், மாலையிட்ட மங்கையர் கனவு கண்டா மாமியா விட்டு சாரம். அதெல்லாம் கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணு கனவு கண்டா தாய் விட்டு சாரம். முத்து அதுதான் தாலி எனக்கோ 5 வயதுல திருமணம் நடந்து விட்டதுடா. அப்படி என்றால் என் தாய் தந்தைக்கு என்னை தூக்கி வளர்த்த 40,000 கலிங்க தேசத்து வீரர்களுக்கு என் நாட்டு மக்களுக்கு எந்த ஆபத்தும். அதனால் எல்லாம் எங்க மாமியா வீட்டு மேல்தான். மொத்தமும் மாமியா வீட்டு தாய். மாமியா வீடு இன்னும் மண்ணா போன எனக்கு மாமியா வீடு மண்ணா போட்டு அண்ணன் அடிச்சு விட்டுக்கியா? அது அறிவு இருந்தவனே. அண்ணா, வாழ்க்கையில் கெட்டு நொந்து வந்திருக்கின்றேன், நீதான் என்னை ஆதரிக்க வேண்டும். அண்டி போயிட்டு அண்ணன் தம்பி அண்டி போயிட்டு நம்ம வந்த நேரம் பொல்லாத நேரம் நம்ம உள்ள விடலாம்.